Hi guys, welcome to Muppadai Training Academy. So last discussion video தான். So எல்லாருமே எக்ஸாம்ஸ் நல்லபடியா போய் எழுதுங்க. ஆல்ரெடி முடிச்சிட்டவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே எழுத போறவங்க நல்லபடியா எழுதுங்க. டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச் சர்க்குலர் டேபிள் கொஸ்டின் தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். ஸோ நான் இந்த மாதிரி வச்சிடுறேன். ஏன்னா நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. ஸோ தமிழ் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க. எத்தனை பேருமா? 8 பேர். அப்ப முதல்ல நம்ம எத்தனை சீட்டை போட்டு வச்சிடணும்? 8 சீட்டை போட்டு வச்சிடணும். அந்த 8 சீட் போட்டாதானே நமக்கு ஆன்சர் பண்றதுக்கே வசதியா இருக்கும். ஓகேவா? சோ 8 சீட் போட்டாச்சு. சோ ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா A என்பவர் D க்கு எதிரேயும் மேலும் B இன் வலதுபுறத்தில் மூன்றாவதாகவும் உள்ளார். அப்போ A வை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. A என்பவர் யாருடைய எதிரே இருக்கிறார்? D னுடைய எதிரே. அதே நேரத்தில் B னுடைய வலது பக்கத்துல மூணாவது ஆளு. அப்போ A B னுடைய வலது பக்கத்துல மூணாவது ஆளு, மேலும் அவர் D க்கு எதிரே. அப்ப எடுத்த உடனே A வை D க்கு எதிரே உட்கார வச்சிடாத. அப்புறமா நீ B உட்கார வைக்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப B னுடைய வலது பக்கத்துல மூணாவது ஆளா A உட்காரவே. A உட்கார வச்சதுக்கு அப்புறமா D எதிர்க்கன்னு உட்கார வச்சிரு. புரியுதா சொல்றது? அப்ப ஃபர்ஸ்ட் நான் B இந்த இடத்துல உட்கார வைக்கிறேன். B னுடைய வலது பக்கம் எது? இந்த பக்கம். அப்ப வலது பக்கம் மூணாவது ஆள் யாரு? A. அப்ப A னுடைய எதிர் சீட் யாரு? D. புரியுதா? நீ A தூக்கி இங்க உட்கார வச்சு D தூக்கி இங்க உட்கார வச்சுனா A B னுடைய வலது கை மூணாவது பக்கம்னா A வச்சு B உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். நீ மாத்தி உட்கார வச்சிருவ. அதுக்காக தான் சொல்றேன். அப்ப B னுடைய வலது பக்கம் மூணாவது ஆள் A உட்கார வச்சுட்டு A எதிரே D. ஓகேவா? G என்பவர் A மற்றும் F இன் இடையே உள்ளார். அப்ப G ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் A வுக்கும் F வுக்கும் நடுவுல இருக்கார். அப்போ G யார் ரெண்டு பேருக்கு நடுவுல? A வுக்கும் F வுக்கும் நடுவுல. சோ நான் G இங்க போட்டு F இங்கேயும் போடலாம், இல்ல G இங்க போட்டு F இங்கேயும் போடலாம். எனக்கு டவுட்டா இருக்கிற ஒரு கான்ட்ரோவர்சினால நான் என்ன பண்ணிக்கிறேன், தனியா எழுதி வச்சுக்கிட்டேன். அடுத்தது H என்பவர் A வின் வலது புறத்தில் உள்ளாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப H என்ற ஒருத்தர் யாருடைய வலது பக்கத்துல இருக்காரு? A வினுடைய வலது பக்கத்துல. எத்தனையாவதுன்னு சொல்லல, இரண்டாவதா மூன்றாவதா இல்ல. அப்ப எதுவுமே சொல்லலன்னா பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப H என்பவர் A வின் வலது புறத்தில் உள்ளார். அப்ப வலதுபுறம்னா உடனடி வலதுபுறம். அப்ப இங்க H உட்கார்ந்துட்டதுனால என்னால இங்க G உட்கார வைக்க முடியாது. A க்கு பக்கத்துல G. அப்ப G இந்த இடத்துல உட்கார வச்சிடலாம், F இங்க உட்கார வச்சிடலாம். இப்ப பேலன்ஸ் 2 சீட் தானே காலி. இந்த 2 சீட்ல யார் வரலாம்ன்றது பாருங்க. E என்பவர் C மற்றும் D இன் இடையே உள்ளார். E யாருக்கும் நடுவுல? C க்கும் D க்கும். அப்ப E இங்க, C இங்க. E என்பவர் C மற்றும் D இன் இடையே உள்ளார். முடிஞ்சிச்சு, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. H னுடைய வலதுபுறம் மூன்றாவது யார்? H னுடைய வலதுபுறம் மூன்றாவது D. D எந்த ஆப்ஷன்ல இருக்கு? D ஆப்ஷன்லயே இருக்கு. சோ ஓவர். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ஸ். கூற்றுகள் தமிழ்ல தான் வைக்க முடியும், ஏன்னா பெருசா இருக்கு क्वेश्चन. ஓகே. சில முயல்கள் பூனைகள். சில முயல்கள் வந்து என்னவா இருக்கு? பூனைகளா இருக்கு. சில முயல்கள் பூனைகள், சில பூனைகள் எலிகள். சில பூனைகள் எலிகளாகும். அப்ப சில முயல்கள் எலிகளான்னு கேட்டிருக்காங்க. முயலுக்கும் எலிக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப இது தப்பு. சில முயல்கள் எலிகளாகும்ன்றது தப்பு. சில எலிகள் பூனைகளாகும், சில எலிகள் பூனைகளாகும். ஆமா, சில எலி வந்து பூனையா இருக்கு. அப்ப இது சரி. அப்ப முடிவு 2 மட்டும் தான் சரி. ஒன்லி கன்ஃபியூஷன் 2 ஃபாலோஸ்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது பின்வரும் வார்த்தைகள் அல்லது படமோ கண்ணாடியில். கண்ணாடி பிம்பம்மா. சோ கண்ணாடி பிம்பம் இந்த இடத்துல இந்த கார்னர் மார்க்கும் இந்த கார்னர் மார்க்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் வரும் இது. சோ பார்த்தாலே தெரியும் இது இப்படி வந்திருக்கணும். இந்த மாதிரி படம் இது இல்ல, இந்த மாதிரி படம் இது இல்ல, இது இல்ல, இதுதான். ஓகேவா? டி. ஓகேவா? டி ஆப்ஷன்ல தான் அந்த மாதிரி இருக்கு. சோ டி தான் கரெக்டான ஆன்சர். 4th क्वेश्चन அகைன் வந்து ஒரு பெரிய பசிலா. ஓகே. 6 நண்பர்கள் இருக்காங்கம்மா. ABCDEF ஆகியோரை பற்றிய தகவல்களை தான் கொடுத்திருக்காங்க. இதுல ஏவும் சியும் டியும் கண்ணாடி அணிஞ்சிருப்பார்கள். ACD என்ன பண்ணிருப்பாங்க? முதல்ல 6 பேர் எழுதிக்கோ. ABCDEF. இதுல ACD கண்ணாடி போட்டிருப்பாங்க. BF கண்ணாடி போடல. அப்ப மேல நான் எழுதுற இன்ஃபர்மேஷன் வந்து கிளாஸ பத்தி. யார் யாரெல்லாம் கிளாஸ் போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் கிளாஸ் போடலன்னு சொல்லிட்டு. அப்ப கண்ணாடி போட்டிருக்கவங்க ACD, BF கண்ணாடி போடல. சாரி, கண்ணாடி வளையலாம். சாரி, நான் தப்பா கண்ணாடின்னு பார்த்துட்டு இருக்கேன். சோ ABCDEF இவங்க எல்லாம் கண்ணாடி வளையல் அணிஞ்சிருக்காங்க. யார் யாரு? ACD. மீதமுள்ளோர் தங்க வளையல். அப்போ இவங்க எல்லாம் வந்து மத்தவங்க எல்லாம் வந்து கோல்டு பேங்கிள்ஸ் இருக்கு, அவங்க வந்து கண்ணாடி வளையல் அணிஞ்சிருக்காங்க. அடுத்து BCA ஆகியோர் ரோஜா மலரும் மீதமுள்ளோர் மல்லிகையும் வைத்திருந்தனர். BCA இவங்க என்ன பூ? ரோஜா. BCA ரோஜா, மீதமுள்ளோர் என்னது? மல்லிகை. அடுத்தது BCF ஆகியோர் உயரமாகவும் மீதமுள்ளோர் குள்ளமாகவும்.
B உயரம், C உயரம், F உயரம், மத்தவங்க எல்லாம் என்னது குள்ளம். இப்படி இருந்தா இது ஒருத்தரை பத்தின இன்ஃபர்மேஷனை இங்க கும்பலா கொடுத்திருந்தாங்க, நான் பிரிச்சு எழுதிட்டேன். இப்ப ஏவை பத்தி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏ கண்ணாடி வளையல் போட்டிருக்கோம், ரோஜா பூ வச்சிருக்கோம், குள்ளமா இருக்கும். சி பி பத்தி கேட்டா பி தங்க வளையல் போட்டிருக்கோம், ரோஜா பூ வச்சிருக்கோம், உயரமா இருக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்ப அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. யார் உயரமான உயரமான கண்ணாடி வளையல் போட்ட ரோஜா வைத்துள்ள பெண்? அப்போ உயரமா இருக்கணும், கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும். ஆனா இங்க தங்க வளையல், அப்ப பி கிடையாது. உயரமா இருக்கணும், கண்ணாடி வளையல் இருக்கணும், ரோஜா. அப்ப ஆன்சர் யாரு? சி. அப்ப உயரமான கண்ணாடி வளையல் அணிந்த ரோஜா வைத்துள்ள பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. ஓகேவா? அடுத்தது தவறான படத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு 5 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 படத்துல எது தவறுன்னு கேக்குறாங்க. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல 4 படத்துல தான் ஏதோ ஒண்ணு தவறுன்னு சொல்றாங்க. அப்போ இதுல இல்ல ஒரு படம் அதுவாவே வெளியே போயிடுச்சு. இப்ப நம்ம தவறான படம் எதுன்னு சொல்லணும். எது அப்படின்னு பார்க்கும்போது of course I think B option is the wrong one, because first option பாருங்க, A option பாருங்க, வெளியில இருக்கிற படம் இப்படி இருக்கா, உள்ள இருக்கிற படம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அப்போ வெளியில இருக்கிற படம் 5 பக்கம் இருக்கு. 1 2 3 4 5 பக்கம். உள்ள இருக்கிற பக்கம் 1 2 3 4 5 6 6 பக்கங்களை கொண்டுள்ளது. அப்ப வெளியில 5 பக்கம்னா உள்ள 6 பக்கம், 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. சி படம் பாருங்க, வெளியில 3 பக்கம் தான், 1 2 3. உள்ள பாருங்க 4 பக்கம். அப்ப வெளியில 3 உள்ள 4, ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போ ஏவும் பிசியும் ஒரே மாதிரி இருக்கு. டி படம் பாருங்க, வெளியில 4 பக்கம், உள்ள 5 பக்கம். ஓகேவா? உள்ள 5 வெளியில 4. அப்ப இதுவும் வெளியில இருந்து உள்ள 1 அதிகம். ஆனா பி படம் பாருங்க, உள்ள 3 வெளியில 4, வெளியில 4 உள்ள 3. அப்ப இவர்தான் தப்பா இருக்காரு மத்த படத்துல இருந்து. ஓகேவா? அடுத்தது 6வது क्वेश्चन. ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க, 100 96 80 44ன்னு சொல்லிட்டு. 100 96 80 44 கேள்விக்குறி. 100ல இருந்து 96 மைனஸ் 4 கழிச்சிருக்காங்க. 96 80 16 கழிச்சிருக்காங்க. சூப்பர். அடுத்தது 10ல 4 போச்சுன்னா 6, இங்க ஒன்னு கடன் கொடுத்துருக்கீங்க, இல்ல 4 போச்சுன்னா 3, 36 கழிச்சிருக்காங்க. இதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. 4 16 36. ஏன்னா 4 என்பது 2ஓட ஸ்கொயர், 16 என்பது 4ஓட ஸ்கொயர், 36 என்பது 6ஓட ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். அப்ப அடுத்தது கண்டிப்பா எத்தனை கழிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தான் கழிச்சிருக்கணும். சோ 8 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 64. சார் அப்ப 44ல 64 போச்சுன்னா என்ன சார் வரும்? 64 போகாதுன்னா ஆமாமா போகாது. சோ 64ல 44 போச்சுன்னா 20. உடனே 20 ஆன்சர்னு போட்டுறாதீங்க, தப்பு. ஏன்னா இது வந்து போர்ட் மாஸ் ரூல் படி பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு போடலாம்ன்ற கணக்குலாம் கிடையாது. 44ல இருந்து 64 கழிக்கணும். அப்ப ஆன்சர் வந்து 0வை தாண்டி பின்னாடி போகும் நெகட்டிவ் ஸ்கேல்ல. அப்ப ஆன்சர் -20 +20 கிடையாது. 64ல 44 போச்சுன்னா 20 தான். ஆனா அந்த 20 எப்படி போடணும்? நெகட்டிவ்ல போடணும். ஏன்னா 44ல இருந்து 44 கழிச்சாலும் 0 வந்துரும். அதுல இருந்து இன்னும் 20 கழிக்கும் போது -20 தான் ஆன்சர்ல வந்து நிக்கும். சோ ஆன்சர் -20. அதை புரிஞ்சுக்கிட்டு போடுங்க, குழம்பிடாதீங்க. அடுத்து சூஸ் தி ஆர்கன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி, நோஸ், லிவர், லங்ஸ் கொடுத்திருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு சிறுநீரகம், மூக்கு, கல்லீரல், நுரையீரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எதுமா தவறு? மூக்கு தான் தவறு. ஏன்னா மத்தது எல்லாமே இன்டர்னல் ஆர்கன்ஸ், உடம்புக்குள்ள இருக்கிறது. இது மட்டும் தான் உடம்பை விட்டு வெளியில இருக்கிறது. நோஸ் வெளியில தெரியும், கண்ணுக்கு எதிர்க்க. அடுத்தது வேர்ட்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு. சோ வார்த்தைகள் இணையான சொல், எதிர்ச்சொல். அப்போ ஒரு வார்த்தைகள் என்பது சொற்களால் உருவானதுதான் வார்த்தைகள். அப்ப கண்டிப்பா வார்த்தைகளுக்குள்ளதான் சினானிம்ஸும் வரும், ஆண்டனிம்ஸும் வரும். ஆனா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் ஒண்ணானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சினானிம்ஸ்ன்றது சிமிலர் வேர்ட்ஸ், அதாவது வந்து இணையான சொற்கள். ஆண்டனிம்ஸ்ன்றது எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல பேசுறது. இரவு துன்பம், சாரி இரவு பகல், துன்பம் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சொல்லா பேசுறது. சோ அந்த மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வேற. ஆனா அது ரெண்டுமே கம்ஸ் அண்டர் ஆன் வேர்ட்ஸ். ஓகேவா? சரி. அடுத்தது விடுபட்ட எண்ணெய் பேர்கள். இதுவுமே கொஞ்சம் குழம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் நல்லா கொடுத்துருக்கேன், நான் நம்புறேன். பிகாஸ் யோசிக்கிற மாதிரி ஒன்னும் இல்லை. இது இப்படி நீங்க சால்வ் பண்ண முடியாது. 3 கருத்து 5, 5 கருத்து 7 சால்வ் பண்ண முடியாது. சோ இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டி இருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்னா 8. இந்த 11ஐயும் 13ஐயும் கூட்டி இருந்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 24. அப்ப இங்க இருக்க 2 நம்பர், சோ 2 நம்பரா கூட்டி இருக்காங்க. மேல இருக்க 2, அடுத்து வர 2, அடுத்து வர 2, இப்படி கூட்டி இருந்தீங்கன்னா 8 24 வருது. 8வது வாய்ப்பாடு. அப்ப இங்க 16ன்னு வரணும். அப்ப 7ஓட எதை கூட்டினா 16 வரும்னா 11 கூட்டினா தான் 16 வரும். சோ ஆன்சர் இங்க 11. ஓகேவா? சோ 8வது வாய்ப்பாடு தான். மேல இருக்கிறது 8, கீழ இருக்கிறது 24. அப்ப நடுவுல இருக்க நம்பர்ஸ் கூட்டினா 16 வரணும். அதனால சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி விடுபட்ட எண்ணெய் தேர்வுன்னு சொல்லிட்டு 3 15 32 59 கேள்விக்குறின்னு வச்சிருக்காங்க. 3ல இருந்து பாஞ்சு
வித்தியாசம் எவ்வளோ 12. அடுத்தது 12ல 5 போச்சுன்னா 7, 2ல 1 போச்சுன்னா 17 வித்தியாசம். அடுத்தது 9ல 2 போச்சுன்னா 7, 5ல 3 போச்சுன்னா 2. ஓகே, முதல் வித்தியாசம் பாக்குறேன். 12, 17, 27 வருது. எனக்கு என்னன்னு புரியல. சோ அடுத்த வித்தியாசம் எனக்கு தெரியல. சோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்து பார்க்கலாம். 17ல 12 போச்சுன்னா 5, 27ல 17 போச்சுன்னா 10. சூப்பர். 5 10ன்னு வந்திருக்குமா? அப்போ முதல் வித்தியாசத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியல. சோ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணி ரெண்டாவது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 5 10. அப்ப அடுத்த வித்தியாசம் கண்டிப்பா எது வரும்? 15. அப்ப 7 ஒரு 5 12, 3 4 42. அப்ப இந்த வித்தியாசம் 42 கண்டுபிடிச்சா. அப்ப இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 9ஓட 2 கூட்டினீங்கன்னா 11, 5 1 6 6 4 10. சோ ஆன்சர் 101, சி ஆப்ஷன் 101. 11வது கேள்வி. ஒரு மொழியில் யூபி என்பதை 336 என்று எழுதினால் 8 என்பதை எவ்வாறு எழுதுவாங்கன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்லமா, யூபி. யூ வந்து எத்தனாவது லெட்டர்? 21. பி வந்து எத்தனாவது லெட்டர்? 16. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெருக்கி இருக்காங்க. அப்போ 21ஐயும் 16ஐயும் பெருக்குனா 6 1 6 2 6 12. 21 1ஓட பெருக்குனா 1 தான், 21 தான். சோ 6 3 3 336 வந்துருச்சா? அப்போ ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணிருக்காங்க? பெருக்கி இருக்காங்க. பெரிய நம்பர் ஆச்சுன்னா கண்டிப்பா கூட்டி இருந்தா வந்திருக்காதுன்றது கெஸ் பண்ண. சோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். 8. ஏ வந்து 1, டி வந்து 20, இ வந்து 5. சோ 20 5 பெருக்குனா 100. அந்த 100 ஒன்று போய் 1ஓட பெருக்குனா என்ன கிடைக்கும்? அதே 100 தான் கிடைக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி 100. ஓகே, சோ 12th क्वेश्चन இங்க உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனாலஜி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. 22 625 எழுதிருக்காங்க. எனக்கு 625 பார்த்தோனே இது 25 உடைய ஸ்கொயர்னு தெரியும். ஏன்னா 25 ஸ்கொயர் தான் என்ன? 625. அப்ப 22 இருக்கு. ஆனா இங்க 25 ஸ்கொயர் எழுதிருக்காங்கன்னா 22ஓட எத்தனை நம்பரை கூட்டி இருக்காங்க? 3 நம்பரை கூட்டி அந்த ஸ்கொயர் நம்பரை எழுதிருக்காங்க. அப்ப அதே மாதிரி 13ஓட 3 நம்பரை கூட்டினா 16. அந்த 16ஓட ஸ்கொயரை எழுதுனா 256. ஆன்சர் 256. புரியுதா சொல்றது? அப்ப 22 இங்க 25 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 22ஓட நான் 3 நம்பரை கூட்டினா 25, அந்த ஸ்கொயரை எழுதிருக்கோம். அப்ப 13ஓட 3 நம்பரை கூட்டினா 16, அந்த 16 ஸ்கொயரை எழுதிருக்கேன். ஓகேவா? சரி, 13வது क्वेश्चन. தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு 625 105 125 25 கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸி தான். சோ 25 5 ஸ்கொயர், இது 5 பவர் 3. ஓகேவா? இது 5 பவர் 4. ஓகேவா? சோ 5 பவர் 3 5 பவர் 2 5 பவர் 4 எழுதிருக்காங்க. ஆனா இதுக்கு 5க்கு பவர் எதுவுமே வராது. சோ வெளியேறது 115. ஓகேவா? சரி, அடுத்தது 14வது क्वेश्चन. ஒரு பெரிய क्वेश्चनா இருக்கு. சோ பசில் நான் இங்க வச்சிடுறேன். ஒரு மருந்தாளுநர்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா? ஒரு மருந்தாளுநர் ABCDEF ஆகிய 6 மருத்துவமனைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று என செல்கிறார். அப்போ ஒரு மருந்தாளுநர், ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் 6 ஹாஸ்பிடல்ஸ்க்கு போறார். என்னென்ன ஹாஸ்பிடல்ஸ்? ABCDEF. சோ ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறாரு. இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு ஹாஸ்பிடல், செவ்வாய்க்கிழமை ஒரு ஹாஸ்பிடல், புதன்கிழமை ஒரு ஹாஸ்பிடல், ஒரு நாளைக்கு ஒன்று போறாரு. அவர் பி மற்றும் இ மருத்துவமனைக்கு முன்னால் ஏ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்துக்கோங்க. பி ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முன்னாடி இ ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி எதுக்கு போயிடணும்? ஏக்கு போயிடணும். அப்போ ஏக்கு போயிட்டதுக்கு அப்புறமா தான் அவர் எதுக்கு போனோம்? பிக்கும் ஈக்கும் போனோம். அது ஏக்கு போனதுக்கு அப்புறம் கடை தொடர்ந்து கூட போலாம். ஆனா ஏ போனதுக்கு அப்புறமா தான் பி ஹாஸ்பிடலுக்கும் இ ஹாஸ்பிடலுக்கும் போனோம். அடுத்தது, அவர் கண்டிப்பாக டி மருத்துவமனைக்கு முன் பி இருக்கு செல்ல வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கண்டிப்பாக டி மருத்துவமனைக்கு முன் பி க்கு செல்ல வேண்டும். அப்ப பி க்கு போயிடணும். எதுக்கு முன்னாடி? டி க்கு முன்னாடி. டி ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி பி க்கு போயிடணும். ஓகேவா? சரி, அடுத்தது, அவர் 3வது நாள் சி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அப்ப முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள்னு இருக்கு. அதுல 3வது நாள் கண்டிப்பா எங்க போனோம்? சி. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையில எந்த வரிசையில் அவர் மருத்துவமனைக்கு சென்று இருப்பார்னு கேக்குறான். 3வது நாள் சிக்கு போனோமா? அப்ப இங்க சி இருக்காரு. இது வர வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, 3வது நாள் சி இல்ல, முதல் நாளே சி வந்துச்சு. அப்ப இது வர வாய்ப்பு இல்ல. இங்க பாருங்க, 3வது நாள் ஏ வந்துருச்சு. அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்ல. இங்க 3வது நாள் சி இருக்கு. அப்ப 3வது நாள் சி போனோம்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த 3வது கண்டிஷனை வச்சு ஏ வருவாரா டி வருவாரான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். சரி, 2வது கண்டிஷன் பாருங்க. டி ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முன்னாடி பி க்கு போனோம். இங்க பாருங்க, டி ஹாஸ்பிடலுக்கு முன்னாடியே தான் பி க்கு போயிருக்காரு. ஆனா இங்க பாருங்க, பி க்கு முன்னாடி டி போயிருக்காரு. அப்ப இவரும் இல்ல, இவர் தான் சரியான வரிசை. அப்ப பி க்கும் இ க்கும் போறதுக்கு முன்னாடி ஏ போயிட்டு இருக்காரா? அதுவும் சரியா இருக்கு. அப்ப எந்த வரிசையில அவர் ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பானா? ABCDEF லைனா தான் போயிருக்காரு, எந்த குழப்பமும் இல்லாம. ஓகே,
புரிஞ்சுச்சா? அடுத்தது புரியலன்னா இன்னொரு ரீப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். அடுத்தது ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து அடுத்து வரக்கூடிய படம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த வரிசையில இந்த இடத்துல தொடர்ந்து வரக்கூடிய படம் எதுன்னு கேக்குறாங்க. சோ உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை கவனிச்சாலே போதும். இங்க முதல்ல செவ்வகம் இருக்காமா, அடுத்தது ஒரு வட்டம், அடுத்தது ஒரு நீள்வட்டம், திருப்பி ஒரு செவ்வகம் ஒரு வட்டம், திருப்பி அடுத்த படத்துல நீள்வட்டம் வரணும். நீள்வட்டமா இருக்கக்கூடிய ஒரே படம் இது சி. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 16வது क्वेश्चन, எம்பெடட் ஃபிகர். இங்க இருக்கக்கூடிய இது எதுல பொதிஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த ஷேப்மா, இந்த ஷேப் எதுல பொதிஞ்சிருக்குனா இதோ இங்க பொதிஞ்சிருக்கு பாருங்க. ஓகேவா? முடிஞ்சிச்சு, ஏ ஆப்ஷன். அடுத்தது 17வது क्वेश्चन, பி. இங்க பாருங்க, P5 P4 P3. அப்ப இங்க என்ன வரணும்? P2 P1 இங்க இருக்கு. ஓகேவா? P2 P2 ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது Q Q Q Q, எல்லாத்துலயும் Q இருக்கு. அடுத்தது RST U. ஓகேவா? அப்ப P2 QU தான் வரணும். சோ இது வந்துருச்சு. அடுத்தது 18, find the correctly matched pair. சரியான இணையை காண்கன்னு சொல்லிருக்காங்க. 11 உடைய கியூப் 1331. அப்ப 13 உடைய கியூப் தான் இங்க எழுதி இருப்பாங்க. 13 ஓட கியூப் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். 13 கியூப் 1 3 3 இங்க பெருக்கணும். சோ 3 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 27. நான் வந்து ஷார்ட்கட்ல போடுறேன். 1 3 13 ரெண்டா பிரிச்சிட்டேன். 1 3ன்னு முதல்ல 3 ஸ்கொயர் எழுதிட்டேன், அடுத்தது 3 கியூப் எழுதிட்டேன். நடுவுல இருக்க ரெண்டு நம்பரையும் என்ன பண்றோம்? ஸ்கொயர் பண்ணி எழுதி, சாரி ரெண்டால பெருக்கி எழுதிறோம். 3 2 6 9 2 18. இப்போ இதெல்லாம் ஆன்சர் பண்ணா வந்துரும் 7. 7ல முடியற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இவங்களும் கிடையாது, இவங்களும் கிடையாது. சோ இந்த ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்டு கேரி ஓவர்மா, இந்த ரெண்டு எடுத்துட்டு போய் இங்க சேர்த்துறேன். 8 2 10 19. சோ 2 கேரி. அடுத்தது 6 3 9 9 ஒரு 2 11. சோ 2. சோ 2 1 9 7. 2 1 9 7 ன்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் சரியான விடை, 13 கியூப். அடுத்தது 19, ஒரு மொழியில் வைரஸ் என்பதை 46 என எழுதினால் கிரஸ்ட் என்பதை எவ்வாறு எழுதுவாய்? அப்போ வைரஸ், வைரஸ்ன்றது எதை எழுதுறாங்க? 46. அப்போ வி வந்து 22, ஐ வந்து 9, ஆர் வந்து 18, இது 21, இது 19. 46 தாண்டிடுமே. தலைகீழ எழுதி பார்க்குமா? 46 தாண்டிடும். மேல இருந்து வந்தேன். இப்ப தலைகீழா பார்க்கலாம். பின்னாடி இருந்து இ வந்து 5வது லெட்டர், பின்னாடி இருந்து ஐ வந்து 18வது லெட்டர், பின்னாடி இருந்து ஆர் வந்து 9வது லெட்டர், பின்னாடி இருந்து யூ வந்து 6வது லெட்டர், பின்னாடி இருந்து எஸ் வந்து 8வது லெட்டர். கூட்டி பாருங்க. 8 8 16 22 22 31 36 46 வந்துருச்சா? அப்ப பின்னாடி இருந்து கூட்டினாதான் ஆன்சர் வருது. ஒண்ணு இல்ல, பின்னாடி இருந்து அது என்ன பொசிஷன், அதாவது ஏபிசிடி முன்னாடி இருந்து வரக்கூடிய ஃபார்வர்ட் பொசிஷனை விட்டுட்டு பேக்வர்ட் பொசிஷன்ல அந்த லெட்டர் எதுன்றத பார்க்கலாம். அதாவது Z 1 எடுத்துக்கணும், Y 2 எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்தா கிரஸ்ட் CRUST இது வந்து 24 8 சாரி 8 ஆர் வந்து 9மா, ஆர் வந்து 9, யூ 6, எஸ் தான் 8, டி வந்து 7. ஓகே 9 5, இது ஒரு 5 30 34 54. சோ ஆன்சர் சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 54. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கேள்வி குறியீட்டுள்ள இடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஈஸி. திருட வீட்டுல திருடுவான், பர்க்லர் வந்து ஹவுஸ். அப்ப பிரைவேட் கரெக்ட் கொலை என்ன திருடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல்ல திருட மாட்டாங்க, கப்பல்ல திருடுவாங்க. ஓகேவா? கடல்ல என்ன இருக்கு? திருடுறதுக்கு மீன் தான் இருக்கு. சோ கடற்கொள்ளையர்கள் வந்து கப்பலை நோக்கி தான் போவாங்க திருடுறதுக்கு. திருடருக்கு வீடு இருக்குல்ல, நகரத்துல இருக்கக்கூடிய வீடு, கடற்கொள்ளையருக்கு கடல்ல இருக்கக்கூடிய கப்பல். ஓகே ஃபைன். சோ எல்லாமே முடிஞ்சிருச்சா? எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட்டில் ஜிகே 10 வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 20 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கபடி போட்டியில் ஒரு அணியில் இருந்து ஒரே நேரத்தில் எத்தனை வீரர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிக்கெட் அப்படின்னா ஒரு 11 பேர், அதே மாதிரி ஹாக்கினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர். ஸோ டென்னிஸில் ஒருத்தர், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஆடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபாலில் ஒவ்வொரு சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் ஆடுவாங்க. ஓகேவா? ஸோ கபடியில் எத்தனை பேர் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 பேர் வந்து ஒவ்வொரு சைட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த பக்கம் ஒரு 7 பேர், அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றில் எது கரும்பிலிருந்து வராது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் ஃப்ரம் சுகர் கேன். அதாவது நம்ம கிராமத்துலலாம் வந்து பார்த்தோன்னா விவசாயத்தில் முக்கியமான ஒரு பயிர் எதுன்னா கரும்பு. ஓகேவா? ஸோ அந்த கரும்புலேருந்து எதெல்லாம் எடுப்போம் அப்படின்னா வந்து கன்சாரி அப்படின்றது எடுப்போம், வெள்ளப்பாகு அப்படின்றது எடுப்போம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சர்க்கரை இதுவும் வந்து பார்த்தோன்னா எடுப்போம். ஆனால் தேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரும்புலேருந்து வராது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து வரும், தேனிலிருந்து தான் வந்து பார்த்தோன்னா தேன் வரும். ஸோ அப்போது ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி, தேன் மட்டும் வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்து பற்றி கூறுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் த பஞ்சாயத். ஸோ பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பகுதி 9 வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. பகுதி 9 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 73வது சட்ட திருத்தம் 1992 படி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இந்த சட்டம் 92 வந்திருந்தாலும் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1993. ஸோ இதற்கு வந்து சட்ட அந்தஸ்து கொடுக்கணும், அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன கமிட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்எம் சிங்வி குழு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் பஞ்சாயத்து டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த பஞ்சாயத்து அப்படின்ற சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 24ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி, பகுதி 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்கள், 42வது திருத்தத்தின் பொது முன்னுரையில் எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது? ஓகேங்களா? which word among these was added in the preamble during the 42nd amendment. ஸோ preamble அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் முன்னுரை அல்லது முகவுரை. இது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து வந்து பார்த்தோன்னா வந்து எடுத்திருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திருப்போம். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து திருத்திருப்போம். 3 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சமத்துவம், அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு 3 வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சமய சார்பற்ற அப்படின்னா வந்து மத சார்பற்ற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காமல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற அல்லது மத சார்பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது 42வது சட்ட திருத்தத்தின் பொது முன்னுரையில் எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டதுன்னா 3 வார்த்தையில் இங்கே மத சார்பற்ற அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னது? செக்யூலர். ஓகேங்களா? செக்யூலர் அப்படின்ற வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி, மத சார்பற்ற. நெக்ஸ்ட்டு ஸோ 5வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் அலைகளில் மின்காந்த அலை அல்ல எது வந்து அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. which among the following waves not an electromagnetic wave அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அப்புறமா வந்து காமா ரேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஸோ இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேங்களா? எது மட்டும்தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ கேத்தோட் ரேஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ 5வது கேன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஓகேவா? ஸோ கேத்தோட் ரேஸ் இஸ் நாட் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது கேன்சர் என்னது? ஏ. நெக்ஸ்ட்டு ஸோ 6வது கொஸ்டின் பாருங்கள், 2020 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1896 ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒலிம்பிக்கில் மொத்தம் 3 வகை இருக்குது. சம்மர் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் ஒலிம்பிக் 1896 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. வின்டர் ஒலிம்பிக் 1924 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரா ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரிலே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் எப்போ இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1960 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஓகேவா? இதில் 32வது சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டோக்கியோ, ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடந்தது. கொரோனா காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடக்க வேண்டியது 2021 நடந்தது. அதை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரரசர் நரிஹிட்டோ அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ தொடங்கி வச்சிருப்பார். ஸோ இந்தியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம் வந்தது அப்படின்னா வந்து 48வது இடம் வந்தது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 மெடலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிடணும். ஓகேங்களா? அதில் 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சது. ஓகேவா? 1 கோல்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 சில்வர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 கோல்டு அடித்தவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா அடிச்சிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீராபாய் சானு
அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தங்கப்பதக்கம் வென்றிருப்பாங்க. ஸோ பிவி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ பேட்மிண்டனில் ஒலிம்பிக்கில் செகண்ட் மெடல் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சுஷில் குமாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்திய தனிநபர் பதக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெடல் அடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவி சிந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 6வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பேரரசர் நருஹிட்டோ எங்கே நடந்திருக்கு, ஜப்பானில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 7வது பாருங்கள், பின்வரும் எந்த சத்தியாகிரகம் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் நடந்தது எது அப்படின்னா வந்து மகத் சத்தியாகிரகம். ஸோ எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1927 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதாவது ஒன்றும் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள் பொது கிணறுகளில் நீர் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்காக இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். எங்கன்னா ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் மகத் சத்தியாகிரகம். எப்போ நடந்தது, 1927 நடந்தது. ஸோ அப்போ 7வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி மகத் சத்தியாகிரகா. நெக்ஸ்ட்டு ஸோ 8வது பாருங்கள், இந்தியாவில் எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ வந்து நிறுவனாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1950 மார்ச் 15 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பாங்க. எப்போ, மார்ச் 15. நிறுவியவர் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி பாடி, என்ன பாடி, அட்வைசரி பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபைனல் பண்ணுற பாடி யார், அப்ரூவல் பண்ணுற பாடி யார் அப்படின்னா வந்து ஸோ NDC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஆகஸ்ட் 6, 1952 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உருவாச்சு. ஓகேவா. ஸோ அப்போ திட்டக்குழு எப்போ வந்ததுன்னா மார்ச் 15, 1950. இதே திட்டக்குழுவை எப்போ டெலீட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 13. எப்போ, ஆகஸ்ட் 13, 2014 என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இதற்கு பதிலாக இப்போ இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போ வந்தது அப்படின்னா வந்து 1 ஜனவரி 2015 வந்துச்சு. நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பல வாட்டி சொல்லிட்டேன். ஓகேங்களா. நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றதான் வந்து நிதி ஆயோக்கினுடைய ஃபுல் ஃபார்ம். நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார், பிரதமராக இருக்கிறவர் தான் நிதி ஆயோக்கினுடைய தலைவர். ஸோ முதல் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார் அப்படின்னா வந்து நரேந்திர மோடி தான். ஓகேங்களா. அது ஆரம்பிச்சிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் இருக்கார். இதனுடைய துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து சுமன் பெரி அப்படின்றவர் இருக்கார். அவர் 3வது துணைத் தலைவர். 3வது நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார், சுமன் பெரி. அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி 1950. நெக்ஸ்ட்டு 9வது பாருங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த யூனியன் பிரதேசத்தில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லட்சத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கிறது. ஓகேவா. இதே வந்து ஸ்டேட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்து ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளான்னு வந்திருக்கும். ஓகே. அப்போ 9வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி லட்சத்தீவுகள். நெக்ஸ்ட்டு 10வது பாருங்க, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா என்பது டேஷின் முதன்மை திட்டமாகும். ஓகேங்களா. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இஸ் a flagship scheme of the டேஷ் என்ன அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகத்தினால ஸோ உருவானதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 10வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. நெக்ஸ்ட்டு 11வது பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்டத்தில் டேஷ் மாதிரி பின்பற்றப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. என்ன மாதிரினா ஹெராட் டோமர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னா 1951 வந்து பார்த்தீங்கன்னா 56 வரைக்கும். ஓகேங்களா. இதே மகளனோபிஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் 5 இயர் பிளான். ஸோ 1961 வந்து 56 61 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்திருக்கும். அதை வந்து இது பண்ணவர் உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து மகளனோபிஸ் அப்படின்னு உருவாக்கியிருப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஹெராட் டோமர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை உருவாக்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு 12வது பாருங்கள், இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார், யார் நியமிக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா. இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா 25வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். அப்போ 12வது கேன்சர் என்ன, ஏ ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள், பின்வரும் புத்தகங்களில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் வாஸ் ரிட்டன் பை தயானந்த் சரஸ்வதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்யார்த்த பிரகாஷ். ஓகேங்களா. இந்த தயானந்த சரஸ்வதி தான் வந்து ஸோ 1875 வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒன்று ஏற்படுத்தியிருப்பார். எங்கே ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னா பஞ்சாபில் ஏற்படுத்தியிருப்பார். இவர் தான் வேதங்களுக்கு திரும்பிச்செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர். இந்த நூலுக்காக தான் அவர் முதல்ல நோபல்
நோபல் பரிசு 1913 வந்து பார்த்தீங்கன்னா பெற்றார். இப்போ 13வது கேன்சர் என்னது டி சத்யார்த்த பிரகாஷ். ஸோ நெக்ஸ்ட் 14வது which of the following of Harappan cities was known as சிட்டாடல்? ஹரப்பன் நகரங்களில் பின்வரும் எந்த பகுதி சிட்டாடல் என்று அழைக்கப்படுகிறது? எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹரப்பாவை கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்டாடல் அப்படின்ற ஒரு பகுதி, ஓகேவா. ஸோ மேற்கு சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த ஹரப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரொம்ப ஒரு பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒரு பழங்கால நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எங்கெங்கே பரவி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஸோ பரவி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.25 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பரவி இருந்தது, ஓகேவா. இதில் மிகப்பெரிய தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கிழக்கு. நெக்ஸ்ட்டு 15வது பாருங்கள், பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பணக்காரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ அவருக்கடுத்து வந்து அவர் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக பணியாற்றினார். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15வது நிதிக்குழுவின் தலைவர் இருக்கார். அவருக்கான பதவிக்காலம் அடுத்த ஆண்டு முடிய போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழுவின் தலைவராக அரவிந்த் பணக்காரியா என்ன பண்ணிட்டாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், ஓகேவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவராக இருந்தவர். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ அப்போ போத் ஆர் கரெக்ட், இரண்டும் வந்து சரி. 15வது என்னது இரண்டும் சரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 16வது பாருங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலா நகரமான அயோத்தி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, ஓகேவா. The spiritual tourist town of Ayodhya is located on the banks of which river? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டினாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அது எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரையு நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இது சரையு நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பேரும் ஏர்போர்ட்டுடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னேன். ஸோ அப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சரையு. போன கிளாஸ்னா லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 17வது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற உள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் 10 உறுப்பு நாடுகள் உள்ளன, ஓகேங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பிரிக்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் 5 பொருளாதார நாடுகள் இணைந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்னா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 11 நாடுகள், அதாவது இன்னொரு 6 நாடுகள் சேர்றதா இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்கன்னா சேர மாட்டான்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இப்போதைக்கு எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 நாடுகள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், பிரிக்ஸில் இப்போ எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எத்தனை நாடுகள் இருக்குது? 10 நாடுகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ 17வது கேன்சர் என்னது இரண்டும் சரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 18வது பாருங்கள், ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய ஆவணப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு கில் எ டைகர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ பரிந்துரைச்சிட்டு அது வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபியூச்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ அப்போ 18வது கேன்சர் என்னது ஏ டு கில் எ டைகர். நெக்ஸ்ட் 19வது பாருங்கள், இந்தியாவின் இளைய ஜனாதிபதி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வந்து ஸோ யாரும் கிடையாது, திரௌபதி முர்மு தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15வது குடியரசுத் தலைவர், 2வது பெண் குடியரசுத் தலைவர், பட்டியலினத்தை சார்ந்த அதாவது பழங்குடியினத்தை சார்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸோ திரௌபதி முர்மு. ஸோ எந்த வருஷம் பிறந்திருப்பாங்கன்னா 1958 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி திரௌபதி முர்மு. நெக்ஸ்ட்டு 20வது பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்தி காந்த தாஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர். எத்தனாவது ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25வது ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவர் சக்தி காந்த தாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போது 20வது கேன்சர் வந்து என்னது ஏ சக்தி காந்த தாஸ், ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எண்ணுக்கான ஸோ முக்கியமான 20 கொஷின்ஸ். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெல்கம் வகுப்படை. டெஸ்ட் 10ஓட ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கடைசி டெஸ்ட்டோட ஆன்சர் எக்ஸ்பிளேஷன், ஓகேங்களா. ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபில் இன் த பிளான்ஸ் வந்து கேட்குறாங்க. எவ்ரிதிங் பிரியங்கா டிட் இன் ஹர் அகாடமிக்ஸ் டேஷ் எண்டட் இன் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது பிரியங்கா வந்து அவள் படிப்புக்காக செஞ்ச எல்லா முயற்சியுமே
வெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா பயனற்று போனதாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து அகடமிக் என்ன வரும், அடமண்டா, அட்டம்ஸா, அட்டஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடமண்ட்னா என்ன மீனிங், ஏதாவது வந்து நம்ம வந்து புடிவாதமாக நம்ம பண்ணுறது அடமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. அட்டன்ஸ்னால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அட்டஸ்டேஷனாக நமக்கே தெரியும்ல, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து எச்எம்ஓ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோ வந்து அட்டஸ்டேஷன் பண்ணுவாங்க, சீல் வச்சு க்ரீனிங்கில் சைன் போடுவாங்க. கரெக்டாக? அப்போ அதுவுமே கிடையாது. அப்போ என்ன தான் வரும் அப்படின்னா அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகேங்களா? அதாவது பிரியங்கா டிடினர் அகடமிக் அட்டம்ஸ் எண்டட் இன் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். செகண்ட் வந்து பாருங்கள், லூஸ் யுவர் மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து இடியமில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூஸ் யுவர் மார்பிள்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டு பிகேம் இன்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்பவுமே வந்து இந்த ஒரு பைத்தியகாரத்தனமாக அந்த ஒரு மாறுதல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் நிறைய நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இதுவுமே வந்து சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சினோனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. பெனிஃபிட்னாலே என்னங்க, ஏதோ ஒரு ஆதாயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டாக? இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பயன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டாக? ரைட். அப்போ அதுக்கு ஏற்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்வான்டேஜ். ஜெனிசிஸ் வராது, இன்ஜுரி கிடையாது, ரப்சர் கிடையாது, அட்வான்டேஜ் மட்டும் தான் வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. அடுத்து வந்து பாருங்கள், டாமினேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டனம் எதிர் சொல் வந்து கண்டுபிடிக்கணும். டாமினேட்னா என்னங்க, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங், ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி வரும். கரெக்டாக? இப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே மாதிரி ஆண்டனம் வந்து கேட்குறாங்க. அம்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்யூஸ்டாக என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து மெய் மறந்து வியக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து அம்யூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வியக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். கரெக்டாக? அப்போது போர்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சப்ஸ்டியூஷன். The student ran quick to get on the train. ட்ரெயினில் ஏறுறதுக்காக மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வேகமாக வந்து ஓடினாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் வருது. இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேன் அப்படின்றது வந்து வெர்பு. கரெக்டாக? இப்போ இந்த குயிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேன் ஓடுறதுக்கு உண்டான ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அப்போ இது என்ன வரும், அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? அட்வர்ப் வந்து வெறும் குயிக்குன்னு வருமா, இல்லை வந்து குயிக்லின்னு சொல்லிட்டு வருமா? குயிக்லின்னு தானே வரணும். அப்போ எந்த இடத்துல எரர் இருக்குது, the student ran quickly அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கரெக்டாக? இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சப்ஸ்டியூஷன் கேட்குறாங்க, சினோனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. பெர்டர்ப்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாராவது ஒருத்தரை நம்ம வந்து கவலை செய்கிற விதமாகவோ இல்லை வந்து வருத்தம் பட வைக்கிற விதமாக வந்து நடந்து கொண்டாங்கன்னா அதுதான் வந்து இந்த பெர்டர்ப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இதுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஸ்டர்ப்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயம், டக்குன்னு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சப்ஸ்டியூஷன். இந்த வெதர்மேன் ஃபீல்டு தட் இட் வாஸ் மோர் ஹாட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஏதோ ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை வந்து நம்மளால் வந்து பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மாற்ற முடியும். இப்போ வந்து பாருங்கள், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். இது வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு சொல்லி மாற்ற முடியும். ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து மாற்ற முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோர், மோஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பியூட்டிஃபுல்லை வந்து பியூட்டிஃபுல்லர், பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றவே முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோர் பியூட்டிஃபுல், அப்புறம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றுவோம். கரெக்டாக? ரைட். அப்போ இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இந்த ஹாட்டருன்னு இதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஹாட்டர்ன்றதே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த மோர் வந்து தேவையில்லாமல் வந்து வந்துருக்கு. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த மோர் ஹாட்டர் அப்படின்ற ஒரு இடத்த எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹாட்டர் மட்டும் நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா? ரைட். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சினோனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபயர் வால்னால் என்னங்க, இப்போ நம்ம சிஸ்டம்கே வந்து ஃபயர் வால் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபயர் வால்னால் என்னென்னா நமக்கு எந்த விதமான ஒரு வைரஸும் தாக்காத வண்ணம் நம்ம வந்து ஒரு அரண் மாதிரி வந்து செயல்படும். கரெக்டாக? அதுதான் வந்து ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பல்வர்க். ஓகேங்களா? பல்வர்க்கோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரண் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், புது வார்த்தை இதெல்லாம். அடுத்து வந்து பாருங்கள், கிராமட்டிக்கல் எரர் வந்து கேட்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் டிடெக்டட் அண்ட் அனோமலினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இயங்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சும்மா சிஸ்டமில் எது வந்து பிளிங்க் ஆகுறது, இல்லை கர்சர் வந்து வேகமாக மூவ் ஆகுறது, இல்லை இந்த டெக்ஸ்ட் வந்து வேறு மாறுதுன்னு நினச்சின்னு வச்சுமே, யூஸ்வலாக இருக்கிறத காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அனோமலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? த சாஃப்ட்வேர் டிடெக்டட் அண்ட் அனோமலி காஸ் பை தி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். டிடெக்டட் வந்துடுச்சு. ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்.
அப்போ இங்கே காசுடு தானே வரணும், காசுடு பை த வைரஸ்ன்னு சொல்லிட்டு தானே வரணும். அப்போ எந்த இடத்துல எரர் இருக்குது, இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். காஸ் பை த வைரஸ் கிடையாது, காசுடு பை தி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, செலக்ட் தி இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்ட்ரடிக்ட் கரெக்டாக தான் இருக்குது. கான்ட்ரடிக்ட்னா என்னங்க, முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அரகண்ட்னா என்னங்க, ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மூர்க்கத்தனமாக அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஜாமண்ட்ரி நமக்கே தெரியல, அந்த வடிவியலா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவோம்ல தமிழில். ரைட், நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆஸ்பிஷியஸ் தான் வந்து தப்பாக இருக்குது. இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னா AUSPICIOUS. இந்த ஓ வந்து என்ன பண்ணிருக்காங்க, விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ்பிஷியஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல விதமான ஒரு மங்களகரமான ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆஸ்பிஷியஸ்னால் வந்து மங்களகரமான அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்பெல்லிங் எரர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், macaroni penguins have a distinctive yellow feather crest on their forehead. இங்கே பாருங்கள், crest, forehead, அப்புறம் வந்து பென்குயின்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டிஸ்டிங்டிவ் அப்படின்றது தான் வந்து தப்பாக இருக்குது. அதுதான் வந்து டிஸ்டிங்டிவ் அப்படின்னு சொல்லணும். டிஸ்டிங்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது மெக்ரோனி இன பென்குயினுக்கு வந்து என்ன தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லோ கலரில் அந்த ஃபெதர் மாதிரி வந்து ஃபோர்ஹெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெத்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, அப்போ இந்த டிஸ்டிங்டிவ் தான் வந்து இங்கே தப்பாக இருக்குது. அப்போ இது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. டிஸ்டிங்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனித்துவமான அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம். பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சியூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சியூ. ஓகேங்களா, நீ மெல்ல முடிகிறத தாண்டி அதிகமாக வந்து கடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அப்படி என்ன மீனிங்கு உனக்கே தெரியும், நமக்கு எல்லாருக்கும் நம்மளோட ஒரு கெப்பாசிட்டி தெரியும். கெப்பாசிட்டியை மீறி பயங்கரமாக டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுது புரிஞ்சுல. ஏன்னா இப்போ உன் கெப்பாசிட்டி வந்து இதுதான் அப்படின்னா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணனா நீ அதே லெவலில் தான் இருப்ப. நீ வந்து உன் கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு 10 மடங்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீ ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஜெயிக்கிறியோ தோற்கிறியோ அது வேறு விஷயம். ஆனால் நீ வந்து இருந்த லெவலை விட ஒரு 10 மடங்கு மேலே முன்னேறி இருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக, அதுதான் வந்து இந்த ஒரு இடியம்ஸோட ஒரு மீனிங். அப்போ இது என்ன புரிஞ்சுக்கலாம், டேக் ஆன் அ டாஸ்க் தட் யூ கேனாட் ஃபினிஷ். அதாவது உன்னால் முடிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை வந்து நீ எடுத்து முடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள், சப்ஸ்டியூஷன் வந்து கேட்குறாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மெடிசன் யூ ஹேவ் டு லேர்ன் தி டெர்மினாலஜிஸ் பை ஹார்ட். அதாவது நீ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஓகேவா, எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜிஸுமே வந்து பயங்கரமாக வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். மைண்டில் வந்து எல்லா வார்த்தையுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். டெர்மினாலஜிஸ்க்கு உண்டான அந்த ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து கேட்குறாங்க. டெர்மினாலஜிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலாக தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த ப்ரொஃபஷனாக இருக்கலாம். இப்போ டீச்சிங் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை வந்து மெடிசல் ஃபீல்டாக இருக்கலாம். அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வேர்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்பெஷல் வேர்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, ரைட். இப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள், ஆண்டனம் வந்து கேட்குறாங்க. எக்ஸாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஆண்டனம். எக்ஸாஸ்ட்னா என்னங்க, ரொம்பவே வந்து இப்போது பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடுறாங்க, எனர்ஜி எல்லாமே வந்து ட்ரைன் ஆகிடுது, கரெக்டாக அப்படியே வந்து லோ ஆகிடுது. அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக காலியான ஒரு இதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ காலி ஆகுது, அதை நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் கொண்டு வரணும். கரெக்டாக, அதுக்கு வந்து என்ன மீனிங் வரும், ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டாக, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பேசேஜ் கொடுத்துருக்காங்க. கேன்சர் இஸ் அ டிசீஸ் இன் விச் சம் ஆஃப் த பாடி செல்ஸ் க்ரோ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேன்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நோய் தான். கேன்சர்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும்ல, அது என்ன ஆகும் அப்படின்னா டப்புன்னு மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாடி செல் க்ரோ அன்கண்ட்ரோலபிளி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அது டப்புன்னு க்ரோ ஆகிட்டே போயிடும். ஓகேங்களா, அண்ட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட் ஆஃப் தி பாடி. கேன்சர் கேன் ஸ்டார்ட் டேஷ் எனிவேர் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ஆல்மோஸ்ட் எனிவேர் இந்த ஹியூமன் பாடி. அதாவது கேன்சர் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியிலுமே வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விச் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ செல்லுன்னு பார்த்துக்கோங்க, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். நார்மலி ஹியூமன் செல் க்ரோஸ் அண்ட் மல்டிப்ளை
அதாவது த்ரூ ஏ ப்ராசஸ் கால்டு செல் டிவிஷன், அதாவது செல் பகுப்பாய்வு முறையின் மூலமாக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செல்கள்லாம் வந்து அது டெவலப் ஆகுது கரெக்டாக செல் டிவிஷன் மூலமாக. அதான் சொல்கிறாங்க நார்மலி ஹியூமன் செல்ஸ் க்ரோ அண்ட் மல்டிப்ளை டு டேஷ் நியூ செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை டு ஃபார்ம் நியூ செல்ஸ். ஆமாம் தானே, இப்போ செல்லு வந்து பிரிஞ்சு அது புதிய ஒரு செல்லாக மாறுது, அப்போ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இங்கே வந்துடுங்க. சம்டைம்ஸ் திஸ் ஆர்டர்லி ப்ராசஸ் டேஷ் டவுன் அண்டு அப்நார்மல் ஆர் டேமேஜ் செல் க்ரோ அண்ட் மல்டிப்ளை வென் தே ஷுடன்ட். அது இங்கே என்ன வரும், ப்ராசஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ராசஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பிரேக்ஸ் டவுன். அடுத்து பாருங்கள், தீஸ் செல்ஸ் மே ஃபார்ம் டியூமர்ஸ் விச் ஆர் லம்ப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். டியூமர்னால் என்னங்க, ஒன்றும் இல்லை கட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கட்டி வரும்ல அதுதான் வந்து டியூமர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லம்ப் ஆஃப் டிஷ்யூஸ், சதையோட ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, டியூமர்ஸ் கேன் பி கேன்சரஸ். டியூமர் வந்து ஒரு சில கட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பினிங். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜென்டில் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். அதாவது ஒரு நார்மலான ஒரு கட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். நான் எப்பயும் நான் பல தடவை சொன்ன ஒரு விஷயம் தான், ரீடிங் பேசேஜ் மட்டும் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து பார்த்தோன்னா வந்து படிச்சிட முடியாது. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு லெசனை எடுத்து திரும்ப நீங்கள் வந்து படிக்கும் போது தான் இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.